நேற்று சண்டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இந்த சண்டே தாங்க அவ்வளோ எனக்கு ரிலாக்ஸாக போணுச்சு. எப்பயும் போல் ஊர்பட்ட வேலைலாம் இருந்துச்சு. துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, சமைக்கிறதுன்னு ஊர்பட்ட வேலை இருந்துச்சு. இருந்தாலும் என்னன்னு தெரியல, இந்த சண்டே ரொம்ப ரிலாக்ஸாக போணுச்சு எனக்கு. உங்களுக்கு இந்த வாரம் சண்டே எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சாச்சு. இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால சிக்கன் மட்டன்லாம் எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு ஈவினிங் போல் கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற வாழை மரத்தில் இதுவும் ஒரு ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தார் வந்து வெட்டி அத்தையே பழுக்க வச்சு கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. பூ வைக்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் பெண்கள் பூ வைக்கிறது இல்ல. வாசனையா இருக்கிற பூவை நம்ம வைக்கும் போது நமக்கு மன அழுத்தம் வந்து ரொம்பவே குறையும். இது உண்மைதாங்க. இது ரியலாவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பூ வைக்கும் போது உங்க மன அழுத்தம் வந்து குறையுதுன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊசி மல்லி பூ விடவே குண்டு மல்லி பூ ரொம்ப பிடிக்கும். ரெகுலராகவே பூ கொண்டு வருவாங்க. ஆனா அதை வாங்கி கட்டுற அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் வந்து ஊசி மல்லி பூ வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பூ வந்து 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் இந்த கிச்சன்ல வச்சிருக்க உட்டன் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்கு, குவாலிட்டியா இருக்கா, தரமா இருக்கா, தாங்குதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட் வைக்க முடியல. வெயிட் கம்மியா இருக்கிற ரேக்லாம் நல்லா இருக்கு. அந்த வெயிட்டா இருக்க செகண்ட் ஒன்று மட்டும் பாருங்க லைட்டா வளைஞ்சிட்டு இருக்கு.